ஒரு சின்ன கதை சொல்றேன் கேட்டுப்போங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அழகுலையும் பசுமை சூழ்ந்தும் கம்பீரமா நிக்கிற ஒரு மாநிலம் தான் மகாராஷ்டிரா. அந்த மாநிலத்தோட மைய பகுதியான பூனேல ஒரு அமானுஷ்ய கோட்டை இருக்கு. நைட் ஆனா அந்த கோட்டையில இருந்து அழுகிற சத்தம் கேக்குது. அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டா பயங்கரமான கதையை சொல்றாங்க. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, 11 பேய் அந்த கோட்டையை சுத்துதுன்னு சொல்றாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹே காய்ஸ், நான் உங்கள் வர்தினி. வெல்கம் டு ஹிஸ்டரி வித் வர்தினி. 1732 பேஷ்வா பாஜிராவ்ன்ற மராத்திய மன்னன் தேக்கு மரங்களை இழைச்சி தனக்காக பிரம்மாண்டமான ஒரு கோட்டையை கட்டுறாரு. அந்த கோட்டையோட கட்டுமானம் சனிக்கிழமை நிறைவடைறதால பாஜிராவ் அந்த கோட்டைக்கு சனிவர் வாடான்னு பேரும் வைக்கிறாரு. உடல்நல குறைவால பாஜிராவ் கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுறாரு. சோ அரச அதிகாரம் அவரோட மூத்த மகன் கைக்கு போகுது. துரிதஷ்டவசமா அவரோட மூத்த மகனும் டியூபர் குளோசிஸ்ன்ற கொடிய நோயால இறந்து போயிடுறாரு. அண்ட் ஃபைனலி பாஜிராவோட கடைசி மகனான நாராயணராவ் கைக்கு அரச அதிகாரம் போகுது. வெறும் 17 வயசான நாராயணராவ் கைக்கு ஆட்சி அதிகாரம் போறது அவங்க மாமா ரகுநாத் ராவுக்கு சுத்தமா பிடிக்கல. சோ அவனை கடத்த கட்டளையிடுறாரு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய திருப்ப ஆரம்பிக்க போகுது. ரகுநாத் ராவோட மனைவி ஆனந்திபாய் கடத்தல கொலையா கட்டளையிடுறாங்க. கோட்டையே அமைதியா இருக்கு. ஆனா அன்னைக்கு நைட்டு கொலையாளிகள் நாராயணராவையும் அவரோட காவலாளிகளையும் ஓட விட்டு கொடூரமான முறையில கொலைய பண்றாங்க. சனிவர்வாடா கோட்டையே ரத்த கலவரமா மாறுது. ஆஃப்டர் 96 இயர்ஸ் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றி சிறைச்சாலையா மாத்துறாங்க. இங்க தாங்க ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. நள்ளிரவுல யாரோ மாமா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒப்பாரி ஓலம் கேக்குறதா கைதிகள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லங்க, காவலாளிகளோட பூட் சவுண்டும் யாரோ மராத்திய மொழியில அழுது புலம்புற குரலும் கைதிகளுக்கு கேட்க ஆரம்பிக்குது. கோட்டையோட சுவர்ல ஒரு மர்ம உருவம் தெரிஞ்சதா வெள்ளைக்காரன் மிரண்டு போனான். இந்த அமானுஷ்ய உணர்வுகள் நடந்த சில நாட்கள்லயே திடீர்னு அந்த கோட்டை தீ பிடிச்சி சுமார் 7 நாட்கள் எரிய ஆரம்பிக்குதுங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த கோட்டைக்குள்ளார இரவு நேரத்துல தங்குறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. துரோகத்தால வீழ்த்தப்பட்ட நாராயணராவோட குரல் இன்னும் அந்த கோட்டையோட சுவர்கள்ல ஒளிச்சிட்டு தாங்க இருக்கு. இந்த கோட்டையில நைட்டு தனியா தங்குற வாய்ப்பு கிடைச்சா தங்குவீங்களா மாட்டீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. மக்களே, இந்த மாதிரி மிஸ்ட்ரியஸ் ஸ்டோரிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.